இரண்டாவது உலகக்கோப்பையை தற்பொழுது ஸ்பெயின் அணி தன்வசப்படுத்தி இருக்கிறது. 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை ஸ்பெயின் வீழ்த்தியிருக்கிறது. 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவும் முன்னாள் சாம்பியன் ஸ்பெயினும் பலப்பரிசை நடத்தின. 4வது முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்பில் அர்ஜென்டினாவும் 2வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றும் இலக்குடன் ஸ்பெயினும் களமிறங்கின. போட்டி தொடக்கத்தில் இருந்தே இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தின. குறிப்பாக இந்த பந்து என்பது பார்த்தோம்னால் ஸ்பெயின் அணி வீரர்கள் பக்கமே இருந்தது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினா வீரர்கள் பல முனை தாக்குதல் நடத்தினாலுமே அவர்களுக்கு பந்து என்பது கிடைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அர்ஜென்டினா வீரர் பெர்னாண்டஸ் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவர்கள் ஸ்பெயின் வீரர்களை தாக்குவதிலேயே குறியாக இருந்தார்கள். இதனால் அவர்களால் கோல் என்பதை அடிக்க முடியவில்லை. இருப்பினும் முதல் பாதியில் எந்த அணியாலும் கோல் அடிக்க முடியவில்லை. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதியிலும் இரு அணிகளும் பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அவற்றை கோலாக மாற்ற தவறின. இதனால் 90 நிமிடங்கள் முடிவில் ஆட்டம் கோல் இன்றி சமநிலையில் இருந்தது. இதையடுத்து வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் 3 போது அர்ஜென்டினா வீரர் என்சோ பெர்னாண்டஸ் சிவப்பு அட்டை பெற்று வெளியேற்றப்பட்டார். இதனால் அந்த அணி மீதி ஆட்டத்தை 10 வீரர்களுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து ஆட்டம் கூடுதல் 30 நிமிடங்களுக்கு சென்றது. கூடுதல் நேரத்தின் பொழுது ஸ்பெயின் வீரர் ஃபெரான் டோரஸ் அபாரமான கோல் அடித்து அணிக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு அர்ஜென்டினா சமநிலை கோலுக்காக கடுமையாக போராடிய போதிலும் ஸ்பெயின் வீரர்கள் சிறப்பாக தற்காப்பில் செயல்பட்டு முன்னிலை தக்க வைத்தனர். இறுதியில் 1-0 என்ற கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் 23வது ஃபிஃபா உலகக்கோப்பையை தன்வசப்படுத்தியிருக்கிறது. 2010ஆம் ஆண்டு முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் தற்பொழுது 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது உலகக்கோப்பையை வென்று அசத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ரொனால்டோ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் போர்ச்சுகல் அணி இந்த முறை அவர்கள் இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் ரொனால்டோ ரசிகர்கள் முழுவதுமே பார்த்தோமேனால் ஸ்பெயின் அணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ரொனால்டோ அவர்களும் பார்த்தோமேனால் அர்ஜென்டினாவால் இந்த முறை உலகக்கோப்பையை வெல்ல முடியாது என்றும் ஏற்கனவே தன்னுடைய ஆர்வத்தை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளும் பார்த்தோமேனால் ஸ்பெயின் அணிதான் இந்த உலகக்கோப்பையை வெற்றி பெறும் என்றும் தெரிவித்திருந்தனர். இதற்கு முக்கிய காரணம் என்று பார்த்தோமேனால் ஸ்பெயின் அணி வீரர்கள் இளமையான அதே போன்று துடிப்பான வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எளிதில் பந்துகளை தங்கள் வசப்படுத்தி விடுகின்றனர். ஆனால் அர்ஜென்டினாவை பொறுத்தவரை பார்த்தோமேனால் ஜூலியன் அல்வரேஸ் இருக்கிறார். அதே போன்று மெஸ்ஸி பார்த்தோமேனால் 39 வயதாகக்கூடிய மெஸ்ஸி அவர்கள் இருக்கிறார். பல போட்டிகளையும் பார்த்தோமேனால் போட்டியிட்டு வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். அந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர் மெஸ்ஸி அவர்கள் தற்பொழுது. ஆனால் இந்த போட்டியில் பார்த்தோமேனால் அவரால் ஜொலிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று ஃபிஃபாவால் வழங்கக்கூடிய அந்த கோல்டன் பூட் விருது என்பதும் தற்பொழுது மெஸ்ஸி அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு என்பதில்லை. பிரான்ஸ் அணியின் வீரர் எம்பாபே அவர்களுக்கு தான் இந்த விருது என்பது கிடைக்கும். ஏனென்று சொன்னால் அவர் 10 கோல்கள் அடித்திருக்கிறார். அதே போன்று 3 அசிஸ்டுகளை செய்திருக்கிறார். ஆனால் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸியை பொறுத்தவரை 8 கோல்கள் மட்டுமே அடித்திருக்கிறார். இதனால் இந்த முறை அவருக்கு அந்த கோல்டன் பூட் விருது என்பது கிடைக்கவில்லை. அதே போன்று இந்த முறை ஃபிஃபா பார்த்தோமேனால் தங்க மோதிரத்தையும் பார்த்தோமேனால் வீரர்களுக்கும் அணி நிர்வாகத்தினருக்கும் பரிசாக தர இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 மோதிரங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 30 மோதிரங்கள் பார்த்தோமேனால் ஸ்பெயின் அணியின் வீரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அளிக்கப்படும். மீதம் இருக்கக்கூடிய மோதிரங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்றும் தற்பொழுது ஏற்கனவே ஃபிஃபா தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஸ்பெயின் நகரம் முழுவதும் பார்த்தோமேனால் மகிழ்ச்சி வெள்ளத்தில் உற்சாகம் கரை புரைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று ஐரோப்பா முழுவதுமே இந்த கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கின்றன. ஏற்கனவே யூரோ கோப்பையை ஸ்பெயின் வென்று இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை ஃபிஃபா உலக கோப்பையும் அவர்கள் தங்கள் வசப்படுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து கோப்பைகளை வென்று குவித்து வருவதனால் ஸ்பெயின் பார்த்தோமேனால் உலகின் முன்னணி அணியாக திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக லமின் யமல் பார்த்தோமேனால் 19 வயதே ஆகக்கூடியவர். இன்றைய தினம் 19ஆம் தேதி அவர் தன்னுடைய அந்த ராசியான எண்ணில் தன்னுடைய அந்த உலக கோப்பையை தன் வசம் படுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. லமின் யமலுக்கு உலகம் முழுவதும் பார்த்தோமேனால் முக்கிய விஐபிகள் தங்களுடைய வாழ்த்துக்களை
தற்பொழுது சமூக வலைதள பக்கம் வாயிலாக தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அவருக்கு ஸ்பெயின் திரும்பும் பொழுது உற்சாக வரவேற்பு என்பதும் அளிக்கப்படும். தற்பொழுது நியூ ஜெர்சியில் வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய தினம் அங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் தங்கள் தங்கும் நட்சத்திர விடுதிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ஃபிஃபா சார்பில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான அந்த பரிசு என்பது வழங்கப்பட இருக்கிறது. அந்த கோப்பை அளிக்கப்பட்டதற்கு பின்பு வீரர்கள் உடனடியாக நட்சத்திர விடுதிக்கு சென்று கொண்டாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதற்கு பின்பு ஸ்பெயின் நாட்டிற்கு திரும்பும் பொழுதும் அவர்களை உற்சாகமாக வரவேற்பதற்கும் தயாராக வருகிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் பிரேசில் அணி 4 முறை இந்த கப்பை வென்றிருக்கிறது. அதே போன்று அர்ஜென்டினா 3 முறை வென்றிருக்கிறது. இந்த வரிசையில் தற்பொழுது ஸ்பெயின் 2 முறை கோப்பைகளை வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினா வெற்றி பெற்று மெஸ்ஸி அவர்களுக்கு பார்த்தோமேனால் ஒரு கிரேட் சென்ட் ஆஃப் என்பது அளிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது மெஸ்ஸி ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக கேரளாவில் அவருக்கு மிகுந்த ரசிகர்கள் இருக்கிறார்கள். இதற்காக கேரளாவில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது மெஸ்ஸி என்பது தோல்வியை தழுவிருக்கக்கூடிய சூழலில் அவருடைய ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்து இருக்கிறார்கள். இருந்தாலுமே கூட மெஸ்ஸி அவர்கள் சாதித்த சாதனை என்பது எட்ட முடியாத ஒரு பல்வேறு சாதனைகளையும் அவர் சாதித்திருக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி என்று எடுத்துக்கொண்டமையானால் பார்த்தோமேனால் ரொனால்டோ அவர்களும் மெஸ்ஸி அவர்களும் உலக அரங்கில் 2 நட்சத்திரங்களாக தொடர்ந்து ஜொலித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த சூழலில் தற்பொழுது லமீன் யமல் அவர்கள் வளர்ந்து வரும் ஒரு இளம் வீரராக இருக்கிறார். விரைவில் அவரும் ரொனால்டோ அதே போன்று மெஸ்ஸி வரிசையில் விரைவில் இடம்பெறுப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயின் அணி இந்த கோப்பையை வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் அவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்று சொன்னால் ஒரு அணி 2 முறை கோப்பையை கைப்பற்றுவது என்பது எளிதில் முடியாத காரியம். ஏனென்று சொன்னால் இதுவரை ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்க நாடுகள் மட்டுமே உலக கோப்பையை அதிக முறை கைப்பற்றிருக்கின்றன. ஆனால் ஆப்பிரிக்கா, ஆசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அந்த வாய்ப்பு என்பது இதுவரை கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் தற்பொழுது ஐரோப்பா நாடை சேர்ந்த ஸ்பெயின் அவர்கள் பார்த்தோமேனால் இந்த உலக கோப்பையை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். போர்ச்சுகல் இந்த இறுதிப் போட்டிக்கு செல்லும். ரொனால்டோ அவர்கள் இது இறுதிப் போட்டி என்பதனால் அவர் கோப்பையை வெல்வார் என ரொனால்டோ ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது ரொனால்டோ அவர்கள் ஸ்பெயின் பார்த்தோமேனால் தோல்வியுற்று வெளியேறிவிட்டனர். இந்த நிலையில் ஸ்பெயின் அணி தற்பொழுது கோப்பையை வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் முதல் போட்டியில் கேப் வெர்டோ அணியுடன் மட்டுமே பார்த்தோமேனால் டிரா செய்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்பு எந்த ஒரு போட்டியிலும் தோல்வி பெறாமல் இதுவரை 38 வெற்றியை தொடர் வெற்றியாக பெற்று அந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஸ்பெயின் அணி வீரர்கள் இந்த தொடர் முழுவதுமே சிறப்பாக செயல்பட்டதுதான் தற்பொழுது அவர்களுக்கு இந்த உலகக்கோப்பை மகுடத்தை 2வது முறையாக சூடியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.